முதலாவது நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்தாரில் நடக்கக்கூடியதான வேர்ல்டு கப். இந்த வேர்ல்டு கப், ஃபுட்பால் வேர்ல்டு கப், இதை பற்றி நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் சில ஒழுங்குமுறைகள் உண்டு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அங்கே மதுபான விற்பனைக்கு தடை உண்டு, விபச்சாரம் கிடையாது, ஓரின சேர்க்கை கிடையாது, இந்த மாதிரி நிறைய உண்டு. அப்படியே யாராவது ஏதாவது செய்தால் அதுக்கு கடுமையான தண்டனைகள் உண்டு. அதாவது புரூனே தேசத்துக்கு நான் போயிருந்தபோது ஒரு காலத்தில் அங்கே சொல்வார்கள், அங்கே திருடர்களே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அங்கே வெல்த்தியான நாடு, எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்வார்கள். அங்கே உள்ள சட்டங்களெல்லாம் அவ்வளோ கடுமையாகவும் இருக்கும். அங்கே மதுபான கடை கிடையாது, இப்படி சொல்லுவாங்க. இது சவுதி அரேபியாவுக்கு பொருந்தும், மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஒரு சில நாடுகள் இதற்கு விதிவிலக்கு, அதாவது துபாய், பஹ்ரைன், இதெல்லாம் விதிவிலக்கான நாடுகள். மற்றபடி பொதுவாகவே இவர்கள் அப்படி இருப்பார்கள். சரி, இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக இந்த ஃபுட்பாலுக்காக கத்தார் மிகப்பெரியதான ஒரு மாற்றத்தை செஞ்சுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், குடிப்பவர்களுக்காக தனி டென்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது மிகப்பெரிய மாற்றம். அதாவது அவர்கள் எதை பாவம் என்று இத்தனை ஆண்டு காலம் சொல்லி கொண்டிருந்தார்களோ அதற்கு அவர்கள் அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்து அவர்கள் மேற்கத்திய நாடுகள்லேருந்து வரக்கூடிய, ஐரோப்பா நாடுகள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு அவர்கள் அதை குடிப்பதற்காக அதுக்குன்னு தனி டென்ட், நீங்கள் அந்த டென்ட்டுக்குள்ளே மட்டும் போய் குடிச்சிக்கலாம், வேறு எங்கேயும் குடிக்கக்கூடாது. அதாவது நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வச்சுக்கலாம், மற்ற இடத்துல வச்சுக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இது என்ன மற்ற நாடுகளில் இல்லாததே அவங்க செஞ்சுட்டாங்க, மற்ற நாடுகளில் இது வரைக்கும் இருந்த எத்தனையோ விஷயங்களை அவங்க செய்யாமல் இருந்தாங்க. இது ஒரு வகையில் அந்த நாட்டுக்குள்ளே பாவம் நுழைந்ததுக்கான மிக முக்கியமான அடையாளம். இது கத்தாரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு ஒத்த இன்னொரு சம்பவம் இதுக்கு முன்னாடியே சவுதி அரேபியாவிலையும் நடந்துச்சு. சவுதி அரேபியா நாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பலவிதமான காரியங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நாடு. இப்போ அங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மால்கள்லேயே மதுபானம் விற்பதற்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டாகி விட்டது. இந்த மாதிரி மாற்றம் என்கிற பெயரில் பல காரியங்கள் அங்கே செய்ய 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 இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே மேற்கத்திய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்கத்திய நாடுகளுடைய பழக்க வழக்கங்கள், சினிமா போன்ற தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இப்பொழுது அவர்கள் உலகத்தோடு கூட தங்களை மிங்கிள் பண்ண தொடங்கிட்டாங்க. இது எதற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த லா மட்டும் தடையாக இருந்துச்சு. இப்போ இந்த லாவெல்லாம் ரிமூவ் பண்ண உலகம் முழுக்க ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. அதற்கான மிக முக்கியமான காரியம்தான் இது. இது பார்ப்பதற்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதாவது மதுபானத்தை அனுபவம் பண்ணுறதுன்றது. ஆனால் இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை இனி கொண்டு வரும் பாருங்கள். இனி இந்த மாதிரி நாடுகளுக்குள்ள பாவங்கள் சகஜமாக, எல்லா பாவங்களும் சகஜமாக நுழைய தொடங்கிவிடும். இது மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியில் கொண்டு வரப்போகிறது. நாம் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இதுவும் மத்திய கிழக்கு நாடாகிய சவுதி அரேபியா பற்றின நியூஸ் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் முதலாக பிரைம் மினிஸ்டர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதென்ன பிரைம் மினிஸ்டர் நியமிக்கப்பட்டிருக்காரு, அதென்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யபாரத்துக்கான ஒரு மாற்று அங்கே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது உலகம் முழுவதும் ஒரு அரசாங்கம் உருவாகும் போது எல்லா இடத்துல இருக்கிற ராஜ்யபாரம் உழைக்கப்பட்டு ஒரு மனிதனுக்கு கீழே, நம்ம இதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் சொல்கிறோம், அது வரணும் பாருங்களேன். அது வர்றதுக்கு முன்னாடி தடையாக இருந்த 2 பெரும் அரசுகள், ஒன்று ஆங்கிலேய அரசு, இன்னொன்று சவுதி அரேபிய அரசு. இந்த ரெண்டும் மிகப்பெரியதான அரச சக்தி வாய்ந்த அரசமைப்பு. ஆனால் இந்த அரசாங்கம் ராஜ்யபாரமானது எப்போ அங்கே குயின் அங்கே இறந்தாங்களோ இங்கிலாண்டில், அதோடு அதனுடைய ராஜ்யபாரத்துக்கு ஒரு முடிவு வந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே அங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எது இருந்தாலும் ஒப்புதலுக்கு எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குயின்கிட்ட போகணும். இப்போ அதனுடைய பவர் இனி போக போக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கேயும் இப்போது எதாக இருந்தாலும் கிங்கு தான் முடிவு எடுப்பார். ஆனால் இப்போ பிரைம் மினிஸ்டர் கொண்டாந்தாச்சு. இனி போக போக டெமோக்ரஸி உள்ளே வரும். டெமோக்ரஸி உள்ளே வரும்பொழுது உலகத்தை போல இவர்களும் ஒரு நாள் நார்மலாக அந்த குடியரசு அல்லது ஜனநாயகம் இதற்குள்ளே அவர்கள் வந்து விடுவார்கள். ராஜ்யபாரமானது இப்போ எப்படி இங்கிலாண்டில் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும், மலேசியாவில் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க, தாய்லாண்டில் ராஜா இருக்கிறாரு, ஜப்பானில் ராஜா இருக்கிறாங்க, ஸ்பெயினில் ராஜா இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இல்லாத பவர் டெமோக்ரஸிக்கு வந்துடும் பின்னாடி. அதே தான் இங்கேயும் உருவாக போகிறது. இது மிகப்பெரிய மாற்றம். அதாவது ராஜ்யபாரம் உலகத்தை விட்டு முழுவதுமாக ஒழிக்கப்படுகிறது. அப்படி ஒழிக்கப்பட்டு ஒரு டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரத்தின் கையிலே உலகம் போகும். சர்வாதிகாரத்தினுடைய முடிவிலே தான் வேர்ல்டு வைட் மில்லேனியம் தேவனுடைய ஆட்சி வரும். இப்போ அதற்கான மிக முக்கியமான மூவ் தான் சவுதி அரேபியாவில் நடைபெற்றிருக்கிறது. நாம் கடைசியாய் ஒரு காரியத்தை பார்த்து
முடிக்க போகிறோம். கடைசியாக இன்னொரு டென்ஷனான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரஷ்யா 4 பகுதிகள், உக்ரைன் பகுதிகளை இணைத்து கொண்டதாக அனௌன்ஸ் பண்ணுச்சு. உடனடியாக ஐநா சபையில் ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் உடனடியாக ரஷ்யாவானது தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த நாடுகள் தனக்குரியது, அந்த 4 பகுதிகளும் தனக்குரியது என்று அனௌன்ஸ் பண்ணிருச்சு. இது நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு பக்கத்தில் அமெரிக்கா ரஷ்யாவில் இருக்கக்கூடியதான எல்லா அமெரிக்கன்ஸும் வெளியேறும்படி சொல்லிடுச்சு. எல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதை நோக்கி போகிறது அப்படின்னு நல்லா கவனிச்சிங்கன்னா, எசேக்கியேல் 38 படி வடக்கு பக்கத்திலேருந்து ஒரு நாடு எழும்பி இஸ்ரேலுக்கு விரோதமாய் வர வேண்டும். இப்போ வடக்கு பக்கத்திலேருந்து ரஷ்யாவோ துருக்கியோ அதனுடைய அலையன்ஸோ எழும்பி வர போகிறது. அதற்கான ஆயத்தம் தான் இப்போ நடக்குது. ஏன்னா ரஷ்யா கூட சொல்லியிருக்குது, நான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி வரும்போது இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்குமான பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்குமான பிரச்சனை எல்லாம் உருவாக தொடங்கி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ரஷ்யா இப்படி எழும்பி வருவது, அமெரிக்கா தன் ஜனங்களை அங்கிருந்து வித்ட்ரா பண்ணுவது, ஒரு பக்கம் ஃபின்லாந்து, ஸ்வீடன் இருந்துகள்லாம் நேட்டோவில் போய் சேருவது, ஒரு பக்கம் இவர்களெல்லாம் இராணுவ பயிற்சி செய்வது மிகப்பெரிய டென்ஷனை உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் எங்கே போக போகுதுன்னா, கன்ஃபார்மாக அத்தனை வல்லுநர்களும் சொல்லுகிறார்கள், 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி உலகம் மூவ் பண்ண தொடங்கிருச்சு. இனி இது எப்போ வெடிக்குங்கிறதா நம்முடைய கேள்வின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை 3ஆம் உலகத்திற்கு நேராக இது கடந்து போகுமானால் இதனுடைய முடிவு மிக மிக கோரமாக இருக்கும். ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்போவே சொல்லியிருந்தார், 3ஆம் உலக யுத்தம் முடிவு எப்படி இருக்கும் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் தெரியுமா? 3ஆம் உலக யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் 4ஆம் உலக யுத்தம் என்று ஒன்று வருமானால் அதில் சண்டை போடுவதற்கு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள், சொற்ப மக்கள் தான் இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஏன்னா இந்த 3ஆம் உலக யுத்தம் அந்த அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தார். இப்போது அதை நோக்கி போகுது. இதைத்தான் ரஷ்ய அதிபர் புதினும் சொல்கிறாரு, நான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணால் மனித இனம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய டென்ஷனை உருவாக்கி இருக்கிறது. இதனுடைய அப்டேஷன் இது எங்கே நோக்கி போகிறது என்பதை கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லுகிறோம். காட் பிளஸ் யூ.